ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே வெனஸ்டே மட்டும் நான்வெஜ் எடுக்காட்டி தொண்டையில் சோறு இறங்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி மீன் வாங்குறதுக்கு தாங்க ஃபிஷ் மார்க்கெட் வந்தோம். நிறைய எப்போதும் போல் நிறைய வெரைட்டி மீன் இருந்தது. சங்கரா, வெலை மீன், சூட மீன், சூற மீன், மத்தி மீன் அப்படி சொல்லிட்டு வஞ்சரம் எல்லாம் நிறைய இருந்தது. ஆனால் மீனை விட நண்டும் இறாலும் இந்த வீக் சீசன் போல் நண்டெல்லாம் உயிரோடவே இருந்தது. நண்டு வாங்குற ஐடியாவில் இல்லை, மீன் வாங்கணும் தான் சொல்லி வந்ததுனால நிறைய இருந்தது. இதை வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு வேலை அப்புறம் சங்கரா மீன் தான் வாங்கினோம். மீனை இங்கேயே க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான். பயங்கர குளிருங்க. நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னா வெயில கூட தாங்கிடுவேன், இந்த குளிரை தாங்க முடியாதுடியா நம்மளால் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருந்தது காலையில் எந்திரிச்சதுலேருந்து. ஸோ மீனையும் நம்மளோட மீன் தான் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சங்கரா மீனை க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நல்லா உப்பு மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி மீன் குழம்பு வைக்க போகிறேன்னு சொன்னாங்க. ரெஸ்ட் எல்லாம் கிடையாதுங்க. நான் கார்ட்டூன் சேனலுக்கு வீடியோ எடுத்தேன், அவங்க குக் பண்ணாங்க. ஹஸ்பண்ட் சமைப்பாங்க. எப்படின்னா அவங்க செய்கிற சமையல் உடனே மறந்துடுவாங்க. திரும்ப அடுத்த டைம் செய்யும்போது நம்மகிட்ட கேட்டு செய்வாங்க. சென்னையில் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 5 வருஷத்துக்கிட்ட தனியாக தான் பேச்சுலராக தான் பசங்க கூட குக் பண்ணிலாம் சாப்பிட்ருக்காங்க. ஸோ குக்கிங் ஏதோ செஞ்சுருவாங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு கிச்சனுக்குள்ளே போன ஆளை காணமே நானும் தேடி வந்துட்டேங்க. நீங்கள் வச்ச குழம்பு மட்டும் வச்சுருந்தா வாயிலே வச்சிருக்க முடியாது. நான் அதை ஆல்டர்னேஷன்லாம் நான் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்குமா? மிளகாத்தூளே இல்லை, இப்போ நான் தான் போட்டிருக்கேன். காரெல்லாம் கம்மியாக தான் சாப்பிடணும். ஓ அப்புறம் நான் ஹாலிடே எங்கள் மச்சான் சமையல் இன்னைக்கு எப்படி இருக்குது? நல்லா இருக்குமா? ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, டெலிவரி ஆன டைமில் சமைச்சது. எனக்கு இங்கே தான் டெலிவரி ஆச்சு, அப்போ சமைச்சதவங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு கிச்சனுக்குள்ள வந்திருக்காங்க. சுக்குட்டியம்மா என்னடி மூக்க சிந்துடா, டவல் எடுத்துட்டு வந்து துணி எடுத்துட்டு வாடி. மீனை போட்டாச்சு. மீனை குழம்புக்குள்ள தூக்கி நீச்சல் அடிக்க விட்டாச்சு. இங்கிட்டு மசாலா போட்டு வச்சிருக்காங்க வறுக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மீன்ல நிறைய மசாலா இருக்கு, சில மீன்ல படாம இருக்கு. பரவாயில்ல, நம்ம செய்யாதது அன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட். எனக்கு இன்னைக்கு ஹாலிடே, அவங்களுக்கு இன்னைக்கு ஹாலிடேனால குக்கிங் ஒர்க் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் 2 வைக்கலாம். வைங்க. வைங்க. நானாவே எல்லாத்தையும் வச்சு விட்டுருவேன். அப்படிலாம் செய்யக்கூடாது, நல்லா இருக்காது. நல்லா தான் இருக்கும். ஹீட் நல்லா தான் இருக்கும். ஹீட் ஈக்குவலா வச்சு விட்டாங்க. சிங்கிள் எல்லாம் எதுவும் பாத்திரம் சேராம செஞ்சிருக்கீங்க. அதுதான் டைம் ஆகுது. சிங்கிள் பாத்திரம்லாம் சேரலையா? எப்படி வச்சீங்க மீன் குழம்பு சொல்லுங்க. மீன் குழம்பு என்ன, புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்பி சொல்லுங்கோ மச்சான், சொல்லுங்க. என்ன புளியை கரைச்சி வச்சுட்டு அப்புறம் என்ன மஞ்சள் பேர் என்ன, இது என்ன காதல் தோல்வி மாதிரி தாடி எல்லாம் வளர்த்துக்கிட்டு தெரியுறீங்களே. இது கல்ஃப் கண்ட்ரில அதனால தாடி வச்சாதான். ஆமா, அடிச்சு விடு. இல்லங்க, இங்க தாடி இங்கதான் வைக்க முடியும். ஊர்ல இருந்தா என்ன தாடியை பார்த்துட்டு தாடி வச்சுட்டு அழகா இருக்கிற பசங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆமா, அதான் இருக்குல்ல. நீங்க இப்படிலாம் வச்சா நல்லா இல்ல. ஆனா எனக்கு ஆபீஸ்ல அப்படி சொல்லலையே. ஆபீஸ்ல யாரு சொல்லுவா? ஆபீஸ்ல இருக்க பொண்ணுங்களா நல்லா தானே இருக்கு, சூப்பர் சொல்லுவாங்க. சொல்ல மாட்டாங்க. கூட நான் எடுத்து போடுறேன்பா, கஷ்டப்படாதீங்க. என்ன எண்ணெய் ஊத்துல? ஐயோ மீன் தீஞ்சு போகுது. நான் கொஞ்சம் லைட்டாவது ஆயில் நல்லா விடுங்க. விட்டு சிம்ல வைக்கணும். சிம்ல வைங்க. மணி 12:30, 1 மணி ஆக போகுது. நான் கார்ட்டூனுக்கு வீடியோ எடுத்ததுனால எங்க மச்சான் சமைக்கிறாங்க. நம்ம கார்ட்டூன் நம்ம பொம்மை சேனலுக்கு வீடியோ எடுத்ததுனால. கொடுங்கப்பா, நான் இருக்கிறேன். குழம்பு எப்படியோ அப்படி இப்படின்னு வச்சுட்டாங்க. நல்லா தான் இருந்தது. புளிப்பு, உப்பு, மல்லித்தூள் எல்லாம் கரெக்டாக போட்டிருந்தாங்க. பட் மிளகாத்தூள் மட்டும் எனக்கு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் மட்டும் போட்டேன். இப்போ நான் குறைச்சி வைங்க, மீன் கரைஞ்சி போயிட போகுது. சங்கரா மீன் சும்மாவே கரையும். குறைச்சி வைங்க.
இங்கே சங்கரா மீனே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சங்கரா மீனை பார்த்த உடனே நான் எஸ்கேப் ஆகி ஓடிட்டேன். இன்னைக்கு நேஷ்னல் டே வந்து லீவு. ஸோ தூங்கி அவங்கள நான் சீக்கிரம் எந்திரிச்சிட்டேன். நான் எந்திரிச்சு சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம் இல்லை, ஏன்னா தம்பிக்கு லீவ் இல்லையா. எப்போதும் போல 5 மணிக்கெலாம் எந்திரிக்கல. இன்னைக்கு நான் எந்திரிக்கும் போதும் ஒரு 6:30 மணி ஆயிடுச்சு. 6:30 மணிலேருந்து எழுப்பிக்கிட்டே இருக்கேன். வாங்க மணமாவில் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு ஒரு 2 வெரைட்டியில் இறால் மீன் இந்த மாதிரி வாங்கி வந்து சமைச்சு சாப்பிட்லாம். அப்புறம் நேஷ்னல் டே அது என்னது எப்படி தான் நம்மளுக்கு அப்படி தானே போவோம். நல்லா கொஞ்சம் வெரைட்டியாக சமைச்சு செஞ்சு கொடுக்குறது தான் ஹாலிடே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருந்தேன். இழுத்து போட்டு அடிக்கிற குளிருக்கு ஆனால் நிஜமாக எந்திரிக்க முடியல. இழுத்து போத்திட்டு எல்லாரும் தூங்குனாங்க. எந்திரிச்சது லேட்டு. அதுவும் இங்கே அப்புறம் போயிட்டு மணமா போனால் இன்னைக்கு மதியத்துக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து ஃபிஷ் மார்க்கெட் கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டிலேருந்து போனால் செய்கிறதுக்கு லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே நம்ம வீட்டுக்கு கீழேயும் ஒரு சின்ன ஃபிஷ் மார்க்கெட் இருக்குது, சின்னது. அங்கே போய் வாங்கிட்டு வந்துதாங்க. அங்கே போய் என்ன வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு சங்கரா மீனை பார்த்தாவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட் நம்ம ஊரில் இங்கே வாங்குற சங்கரா மீன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. திரும்ப சூடு பண்ணும் போது உடஞ்சி போயிடுற மாதிரியே இருக்குமா. அதனால ஆளை சமைக்க விட்டாச்சு, எங்கள் மச்சானை சமைக்க விட்டாச்சு. எப்படி உங்களோட இன்னைக்கு குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சமைச்சு ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, எனக்கு டெலிவரி ஆன டைம்ல சமைச்சு கொடுத்தது. அதுவும் சமைக்கிறன் பேர்ல கொடுமை பண்ணுவாங்க. அதனாலே ஒரு நம்ம ஊர்லலாம் வந்து குழந்தை பிறந்து ஒரு 30 நாள் வரைக்கும் அந்த ஐயர் வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அது என்னது புண்ணியதானம் பண்ணுவாங்கல்ல. அதுக்கு அப்புறம் தான் கிச்சன் போகணும், பொருளை தொடரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே என்னால் வந்து யாரும் ஹெல்ப்புக்கு இல்லைங்களா, நானே தான் பார்த்துக்கிட்டேன். இவங்க சாப்பிட்ற அந்த கொடுமையான சமையலை சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்மளே எந்திரிச்சு போய் செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் தாங்க, ஒரு 11 நாளோ 7 நாளோ அந்த டைம்லேயே வந்து அப்புறம் பெரிய பையனுக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பணும், சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அவனும் வந்து ரொம்ப மெலிஞ்சு போயிட்டான் இவங்க சமையலை சாப்பிட்டுட்டு. என் ஹஸ்பண்ட் எங்கள் மச்சா சமையலை சாப்பிட்டுட்டு பெரிய பையனே மெலிஞ்சு போயிட்டான். அதனால நானே வந்து என்னோட பொறுப்பை ஏற்றுக்கிட்டு குழந்தை செகண்ட் பேபி பிறந்து ஒரு 7 நாள்லேயே 10 நாள்லேயே வந்து கிச்சனில் வந்து இங்கே சமைச்சிட்டேன். நானே சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பாதி நாள் ஹோட்டலில் தாங்க வாங்கி தந்தாங்க. ஹோட்டலில் அந்த மாதம் பில்லு மட்டுமே 20,000 வந்துச்சுல. எனக்கு டெலிவரி ஆன டைமில் ஹோட்டலில் மட்டும் இவங்கெல்லாம் வாங்கி சாப்பிட்ட சாப்பாடு 20,000 ரூபாய் வந்திருந்தது கணக்கு பண்ணி பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அந்த ஒரு டெலிவரி ஆகி 1 வீக்லேருந்து நானே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பையனுக்கு டிசம்பர் எண்டில் வந்து பர்த்டே வரும். இப்போ தான் வந்து சமைக்க கிச்சனுக்கு வந்திருக்காங்க எங்கள் மச்சான். பரவாயில்ல, மறந்துட்டு எப்படி நான் அங்கே இருந்து நானும் வந்து ட்வின் கிராஃப்ட்டுக்கு வந்து ஸ்டோரி எடுத்துக்கிட்டு இருந்தேன். என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு என்ன போடணும், வெங்காயத்துக்கு அப்புறம் என்ன போடணும், வெந்தயத்துக்கு அப்புறம் என்ன போடணும்னு கேட்டு ஓரளவு பண்ணிட்டாங்க. எப்படி பண்ணாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். நல்லா பண்ணியிருப்பீங்களா? சாப்பிட்ற அளவுக்கு இருக்குமா? பாருங்க, அவங்க மீன் வறுக்கிறதே பார்த்தாவே தெரியுது அவங்க எந்த அளவுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு. கருக விட்டுட்டு இருக்காங்க மீனெல்லாம். டெலிவரி ஆன டைம்ல ஹோட்டல்ல 20,000 ரூபாய்க்கு தானே வாங்கி சாப்பிட்டுருந்தீங்க. 20,000 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டு நல்லாவே இருக்காது. அந்த டைம்ல வேற நம்மளுக்கு இந்த டெலிவரி ஆன டிப்ரெஷன்ல வேற இருப்போமா, சாப்பாடுலாம் நல்லா சாப்பிடுறேன்னு தோணும். இவங்க சமைச்சு கொடுத்தாவே எனக்கு கோவமா கடுப்பா வரும். அதுக்காகவே நானே வந்து அந்த டைம்லலாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இப்போ நினச்சா எப்படி நம்ம வந்து தனியாக இருந்து ஹேண்டில் பண்ணோம். குழந்தை பிறந்து அதோட குழந்தை பிறந்த வீட்டில் எவ்வளோ வேலை இருக்குன்னு தெரியும். எப்படி தனியாக மேனேஜ் பண்ணோம் நினைக்கும் போது, இப்போ என்னை நினைக்கும் போது எனக்கு பெருமையாக இருக்கு மச்சான், பெருமையாக இருக்கு. நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சொன்னது கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுறியா? குழம்பு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் மச்சான் அதை சொல்லிட்டு போயிருங்க. வாங்க, எங்கே போகிறோம்? இன்னைக்கு ஃபயர்வொர்க்ஸ் இருக்குது, நேஷனல் டே. இங்க அதுக்கு தான் போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து இது 3வது வருஷம் 4வது வருஷம் நேஷனல் டேங்க நான் வந்து இங்கே பார்க்குறது. ஆனால் இங்கே ஃபயர் ஒர்க் வந்து ஒரு டைம் கூட எங்களை கூட்டிகிட்டு போனதே இல்லை. ஆனால் இந்த டைம் வந்து வீடியோ எடுக்கணுங்கிற ஒரு காரணத்தை சாக்கா வச்சு எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னு ஒரு பார்க்க போகிறோம் இந்த வருஷம். பஹ்ரைனில் எப்படி நேஷனல் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு நீங்களும் வீடியோவில் பார்க்கலாம். ஆஃப் பண்ணிடுங்க.
குழம்பும் நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை பார்க்கும்போது பசி இன்னும் அதிகமாயிருச்சு. எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பசி எனக்கு மயக்கமே ஆயிரும் போல், அந்தளவுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டாங்க செய்கிறதுக்கு. ஓரளவு செய்வாங்க, பட் ரொம்ப டேஸ்ட்டாலாம் இருக்காது. ஆனால் அன்றைக்கி மீன் குழம்பு நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் சூப்பராக செஞ்சுருந்தாங்க. இவங்க அப்படின்னா சென்னையில் வந்து ஒரு 5 வருஷம் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேச்சுலராக தனியாக தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஃபாரின்லேயுமே ஒரு 3 வருஷம் இருந்தாங்க தனியாக. சுட சுட எங்கள் மச்சான் வச்ச சங்கரா மீன் குழம்பு. நல்ல பெரிய சங்கரா மீன் போல், நல்லா பீஸெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது. பீஸெல்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது, நல்லா தான் வச்சுருக்காங்க. பிளேட்டில் அப்படி இல்ல என்ன வெளுத்து கட்டுறீங்க போல எல்லாருக்கா? சூப்பரா இருக்கு. குளிர்றதுக்கும் சுட சுட ஆவி பறக்க மீன் குழம்பும் அடுத்து வேற வச்சு தந்தா சாப்பிட நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்க மச்சானே ஃபைனலுக்கு தான் போனேன். குழம்புலாம் கொதிச்சிருச்சு, அந்த ஸ்டேஜ்ல தான் போய் நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் போட்டேன். அது சூப்பரா செஞ்சிருக்கீங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே சமைச்சு கொடுத்து சாப்பிட்றேன். நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த குளிருக்கு இதமாக சுட சுட மீன் குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட்டாச்சு. செம்மையாக செஞ்சுருந்தாங்க எங்கள் மச்சான். வேறொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.